இந்தியரின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை தாயுமானவன் வழங்கிட நாம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். ஏற்கனவே ஒரு சில முறை ஒத்திவைத்திருந்த நிலையில மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? விவரங்கள் என்ன? விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்பக்கூடிய கனவு திட்டம், இஸ்ரோவுடைய கனவு திட்டம் என்பது ககன்யான். இந்த ககன்யான் திட்டத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான பயிற்சி என்பது இஸ்ரோ தரப்புல வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 4 வீரர்கள்ல ஒருவராக பார்க்கப்படுபவர் சுபான்ஷு சுக்லா. இவருக்கு அமெரிக்காவுடைய நாசாவோடு இணைந்து தேவையான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர் நாசாவோடு இணைந்து அவர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஆக்சியம் 4 என்கிற திட்டத்தை இஸ்ரோ முன்னெடுத்திருந்தது. இதற்கான பயிற்சி என்பது அளிக்கப்பட்டு இந்த திட்டம் என்பது இந்த மாதம் விண்ணில செலுத்த வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. 4 முறை இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு 4 முறையும் தற்போது பட்டிருக்கிறது. மேலும் அடுத்து எப்பொழுது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட போகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு பின்வரும் நாட்கள்ல அறிவிக்கப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் என்றால், இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட ஹங்கேரி, போலந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய வகையில ஆக்சியம் 4 என்ற திட்டம் என்பது ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களாக ஜூன் 22ஆம் தேதிக்கு திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நாசா தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக மோசமான வானிலை காரணமாகவும் ராக்கெட்ல உந்து திசை அமைப்புல ஆக்சிஜன் கசிவு காரணமாகவும் என அடுத்தடுத்து 3 முறை இதே மாதத்துல திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது 4வது முறையாக இந்த திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீரர்கள் 4 சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் ஏவுதலுக்கான வாய்ப்பை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதால் திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக நாசா தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் மின் செலுத்துவதற்கான தேதி அதிகாரப்பூர்வமாக பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல்களானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த திட்டத்திற்காக இஸ்ரோவை சேர்ந்த விஞ்ஞானிகளும் அமெரிக்காவுடைய நாசாவோடு கைகோத்திருக்கிறார்கள். 16க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த விண்வெளிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய முக்கிய பணிகள்ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் உடைய இன்ஜின் நேற்றைய தினம் வெடித்து சிதறக்கூடிய ஒரு காட்சி என்பது நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. அந்த இன்ஜினுடைய மாடியூல் தான் தற்போது இந்த ஃபால்கான் 9 ராக்கெட்டிலும் பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, எனவே முன்னதாக இந்த திட்டத்தை மீண்டும் மதிப்பாய்வு செய்வதற்காக நாசா முன்னெடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மீண்டும் அந்த இன்ஜினை பரிசோதிக்கக்கூடிய வகையில இத்தகைய திட்டம் என்பது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டம் என்பது தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்படுவதன் காரணமாக எப்பொழுது சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான தேதி மீண்டும் மதிப்பாய்வு செய்யப்பட்ட பின் அறிவிக்கப்படும் என நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.